சுட சுட தோசை தாங்க சுட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த தோசைக்கு தொட்டுக்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வடைக்கறி தாங்க பண்ணியிருக்கேன். வடைக்கறியும் இருந்தாலும் தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பாடுக்குன்னு இல்லை, எல்லா டிஃபனுக்கும் ஏற்ற சைட் டிஷ் அந்த தக்காளி ஊறுகாய். அதனால் தக்காளி ஊறுகாய் வச்சுக்கிட்டேன். ரொம்ப சூடாக இருந்ததுனால அந்த தோசை விட்டதும் எனக்கு கையில் சூடு தாங்க முடியல. அதனால தான் வடைக்கறி வச்சதும் நான் டப்புன்னு கீழே விட்டுட்டேன். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வடைக்கறியும் சூடு, தோசையும் சூடு. அதனால் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட சோறு வடித்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காயில் பொரி குழம்பு வச்சுருக்கேங்க. வாரத்தில் 2 நாள் பச்சை சுண்டைக்காவை எடுத்துக்கிட்டேன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுங்க. தக்காளி ரசம் வச்சுருக்கேன், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன், வெங்காய வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு செவ்வாழை பழம் வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு உலர் திராட்சை நான் டெய்லி கொடுத்துருவேன், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. வாழைப்பழம் மில்க் ஷேக் தாங்க பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபனும் லஞ்சும் இதுதாங்க.